தொடர் தோல்வியா? அதுக்கு ஏங்க வருத்தப்படணும்? இனி தொடர் வெற்றி தானே கிடைக்க போகுது. கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அற்புத சக்தி இன்னைக்கு வரைக்கும் அது பயன்படவே இல்லை. ஏன்னா இது உங்ககிட்ட இல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் வெல்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பெரிய சுமை உங்க மனசுல இருந்து உங்களுக்கே தெரியாம வீட்டை விட்டு வெளியில போகுது. இது வெல்வதற்கு உண்டான இடம். மதிப்பு இல்லாத நீங்க மதிப்பு மிக்கவர்களாக மாறும் நேரத்தில் நீங்க கோட்டை விட்டு உட்கார்ந்தீங்கன்னா மீண்டும் மதிப்பை இழந்து வாழ வேண்டிய நிலை சாகர வரைக்கும் போயிடும். எத்தனை கண்ணீர், எவ்வளவு ஏமாற்றம், எத்தனை துரோகங்கள், இதெல்லாம் கடைசி வரைக்கும் தாங்கிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அவ்வளோ பெரிய பாவத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா? உங்களை விட பாவம் செஞ்சவங்க இவ்வளோ கஷ்டப்படலையே. அப்ப என்னமோ ஒன்று இருக்குல்ல, அந்த என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கத்தான் இந்த பதிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 7 நாட்கள்ல கூட தலையெழுத்தை மாத்த போறாரு. சும்மா நான் உருட்டுல உண்மையான வார்த்தைகளை சொல்றேன். ஒரு நொடியுமே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பம். ஆனா ஒரு நொடியையும் நாம எப்படி சூஸ் பண்றோன்றது தான் பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஸோ தலைவலிகள் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கா தலைவலிச்சதுன்னு ஒரு தாட் வரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சோகம், ஒரு துக்கம் இன்னைக்கு உங்களை விட்டு ஓட போகுது. தயாரா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எவ்வளவு பெரிய அதிசயத்தை சாய்ப்பா இன்றைக்கு நடத்தி வச்சிருக்காரு ஒரு சாய்ராமுக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான பதிவும், இன்னைக்கு காலையில கொடுத்த பதிவில் என் வாழ்க்கையில வார்த்தைகள் எவ்வளவு தூரம் ஒரு ஆளையே கொள்ளுதா அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த பதிவு கொடுத்தது அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கதையையும், உங்க வாழ்க்கையில இனி நடக்க இருக்கும் அற்புதங்கள் என்ன ஏது அப்படின்றத பத்தியும் இந்த பதிவில் நாம பேச போறோம். ஸோ என்னைக்குமே உற்சாகமான மனநிலையில இங்க இருங்க. கடவுளை வணங்குங்க. கடவுள் கூட ஆனந்த நடனத்தையும் ஏற்படுத்திக்கோங்க. மனதளவுல பிரார்த்தனைகள் இருக்கட்டும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரார்த்தனையை விட மன ரீதியா இருக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஓகே, அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ மனதில் சாயப்பா கூட ஆனந்த நடனம் ஆடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர்களை கைகளை பிடிச்சு ஆனந்த நடனம் ஆடுங்க. எனக்கு ஒரு சாய்ராம் தான் சொன்னாங்க, காலையில் 5 மணி இருக்கும் ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம்ல சாயப்பா கூட ஆனந்த நடனம் ஆடக்கூடிய அந்த அற்புதமான நடனத்தை நான் பார்க்கும்போது என் உடம்பு மெய் சிலிர்த்துச்சு. அடுத்த 2 மணி நேரத்தில் எனக்கு நல்ல செய்தியும் வந்தது.
என்னடா இப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் இருக்கே அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சாயப்பா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு அந்த நடனத்தை அவர் நடனம் ஆடி இருக்கிறார் அப்படின்னு. அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சக்சஸ் ஆயிருக்கு. இப்ப கடவுள் கனவின் மூலமாகவும் உணர்த்துகிறார், இல்லை எண்ணங்களின் மூலமாகவும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், அதுக்கு நாம குவாலிஃபைடா. நீ நல்ல விஷயத்த செய்யறியா, செஞ்சா நீ குவாலிஃபைடு. நீ மோசமான விஷயத்த செஞ்சுட்டு அற்புதம் நடக்கலன்னு சொன்னா அது வாழ்க்கையில நடக்காம போயிடும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நேர்மையாகவும் இரு. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கைய வாழ வைப்பார் நமது சாயப்பா. நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நான் நேர்மையா இருந்தா கண்டிப்பா கடவுள் என்னை பிளஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இங்க எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நம்பிக்கை தவறவிடக்கூடாது, நேர்மையை தவறவிடக்கூடாது, பொறுமையை தவறவிடக்கூடாது, ஏன் எல்லாத்தையும் தாண்டி அந்த சகிப்பு தன்மையையும் தவறவிடக்கூடாது. இது எல்லாம் இயல்பா இருந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யணும்னு கடவுளுக்காக காத்திருக்க வேண்டாம். காத்திருக்கவே முடியாதது அளவுல சீக்கிரமா அவர் உங்க வாழ்க்கையை மாத்திடுவார். இப்ப கூட சொல்றேனே, அடுத்த 7 நாள் உங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த நாள்ல இருந்து அடுத்த 7 நாள், அடுத்த மண்டேக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு அருமையான அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. 100% நீங்க 7 நாள் ஒரு உண்மையான புனிதமான வாழ்க்கைய வாழக்கூடியவர்களா இருந்தா அடுத்த 7வது நாளில அற்புதங்கள் நடக்கும், நடந்தே தீரும். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. எதுவும் நம்ம கையை மீறி போகவும் கடவுள் விட மாட்டார். ஏன்னா அவருடைய பார்வையில நாம படுற மாதிரி நாம நடந்துகிட்டு இருக்கோம். உலக மக்கள் அத்தனை பேரும் கடவுளோட பார்வையில படுறாங்களா என்ன? இல்ல. நல்லவர்கள் மட்டும்தான் கடவுளோட பார்வையிலே இருக்க முடியும். தீயவர்கள் அவங்க நினைப்பாங்க கடவுளோட பார்வையில நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்லை, அது இல்லை, இல்லவே இல்லை. இப்போ நான் பேசுனா நீங்க கேட்கணும், அப்பதான் நான் பேசுனது உங்களுக்கு புரியும், நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். இப்ப நான் பேசி அது உங்களுக்கு கேட்கல, நீங்க பேசி எனக்கு கேட்கலன்னா அது வேஸ்ட். அப்ப கடவுள்கிட்ட என்ன பண்றாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் பிரார்த்தனை செய்யறாங்க. கடவுள் யாருடைய பிரார்த்தனையை கேட்கிறார்ன்றது தான் இங்க கொஸ்டின். அப்போ நீ எந்த அளவுக்கு உண்மையானவனா இருக்கிறியோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யற அளவுக்கு உன்னோட சிச்சுவேஷனை மோசம் பண்ண மாட்டார். நம்ம ஏன் பிரார்த்தனை பண்றோம்? ஒரு விஷயம் நடக்கல, அந்த நடக்காத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஒன்றும் இல்லை, எனக்கு தொழில் சரியில்லை, அதனால வருமானம் இல்லை, அதனால என் குடும்பத்தை தளிக்குது. அப்போ காசு ஒன்னே குறிக்கோள், ஆனால் அதுக்கு எனக்கு வருமானம் வேணும். அப்போ என் தொழிலை ஆசீர்வதிக்கணும். அப்போ நான் போய் கடவுள்கிட்ட போய் கெஞ்ச முடியாது, என் தொழிலை ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு. அப்படி கேட்கறதால அவர் நடத்தி கொடுத்துருவாரா? இது ஒரு கேள்வி. ஆனால் இப்போ நீ கடவுளோட பிள்ளையா இருந்துக்கிட்டேன்னா உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் உன்னுடைய வருமானத்தை அவர் உண்டு செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா நீ கடவுளுடைய குழந்தையா இருக்க, நீ உண்மையா இருக்க, உண்மையா உழைக்கிற, யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாம இருக்க, நல்லவர்களை மதிக்கிற, நல்லவைகளை ஆதரிக்கிற.
அப்போ உனக்கு இருக்கக்கூடிய தீங்குகள் கூட உனக்கு நல்லது செய்யும், இல்லை அந்த தீங்குகள் உன்னை விட்டு விலகும். இப்போ உனக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, உன் புகழுக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை, யாரும் எதிர்த்து பேசுவதற்கும் தயாரா இல்லை. அப்போ உனக்கு எதுக்கு பிரார்த்தனை? புரியுதா? அப்போ பிரார்த்தனை யாருக்கு குறைஞ்சிருக்குதோ அவர்கள் கடவுள்கிட்ட நெருங்கி இருக்காங்க, இல்லை கடவுள் அவங்க கிட்ட நெருங்கி இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு விஷயம் நடக்குது, கடவுளும் நீங்களும் மிக 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 நெருக்கத்தில் இருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த புனிதமான ஒரு நிகழ்வுகள் நடக்காது. புனிதமான மனிதர்களுக்கு மட்டுமே புனிதமான நிகழ்வுகள் நடக்கும். ரைட்டா? அப்போ நமக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கலன்னா எஸ், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனி மிராக்கிள்ஸ். ஸோ உனக்கு எந்த மிராக்கிளுக்கும் நீ தகுதி இல்லாதவன். சொன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எஸ், தகுதி இல்லாதவன். ஏன்னா உன்னுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் இருந்தால் தான் உனக்கு தேர்ச்சி பெற வைப்பாங்க. கேள்விகளை பார்த்துட்டு அதே கேள்விகளை எழுதுனா உனக்கு 0 மார்க். சரி, அந்த கேள்விக்கு வேற பதிலை எழுதினாலும் நீ 0 மார்க். அந்த பதில்கள் சரியா இருக்கலாம், ஆனா அந்த கேள்விக்கு உண்டான பதில் அது கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீ எழுதினாதான் உனக்கு மார்க், இல்லைன்னா நோ மார்க். ஸோ நோ மார்க்னா நீ ஃபெயில். ஆனால் எக்ஸாம்ஸில் என்ன பண்ற? தோல்வி அடைகிற. உனக்கு 0 மார்க் தான் உனக்கு கிடைக்குது. அப்ப அதே போல உன்னுடைய எண்ணங்கள் எப்படியோ அதற்கு அவர் மார்க்க வைக்கிறார். நீ அதுல 0 மார்க்கா இருக்கும்போது உனக்கு எப்படி அதிசயம் நடக்கும்? ஸோ எண்ணங்கள் தான் இங்க கேள்வியா இருக்கு, பதிலா இருக்குது. உன்னுடைய எண்ணங்கள் தப்பா இருக்கும்போது கடவுள்கிட்ட நெருங்க முடியாது. கடவுள் உனக்கு எந்த இடத்துலையும் அவர் அதிசயமோ அற்புதமோ உனக்கு செய்ய போவது இல்லை. தேவையில்லாம நீ கடவுள் மேல குறை சொல்லாம உன்னுடைய குறைகளை சரி பண்ணு, குறைகளை பெருக்கிக்காம கம்மி பண்ணு, உன்னோட வழிகளில் கவனத்தை செலுத்து. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும். அது நிச்சயமான ஒரு நல்ல இடத்துக்கும் உன்னை அழைச்சிட்டு போகும். இது நம்ம புரியாத அளவுக்கு வாழ்க்கையில 0 தான். இதை புரிஞ்சிட்டுச்சுன்னா 0க்கு முன்னாடி ஒரு 0, அதற்கு முன்னாடி ஒரு நம்பர், அதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போடலைன்னா எத்தனை 0 போட்டாலும் அத்தனை 0 உனக்கு லாஸ், ஆபத்து. அந்த 0க்கு முன்னாடி ஒரு எண் குறிச்சதுன்னா அது உனக்கு மார்க். ஸோ 0 மார்க்குக்கு வேல்யூ கிடையாது. அது எத்தனை 0 வந்தாலும் 0 இஸ் 0. ஆனால் 0க்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டாலும் அது 10 ஆயிடுது, 2 நம்பர் போட்டால் அது 20 ஆயிடுது. ஏன் 0க்கு முன்னாடி 10 போட்டால் 100 ஆயிடுது. ஸோ 100 மார்க்கை வாங்கிட்டு பாஸ் பண்ணிடு. ஏன் இந்த கலியுகத்தில் இவ்வளோ கஷ்டம்? ஏன்னா மக்கள் அத்தனையும் தேடுவது ஒரு மோசமான இன்பத்தை. ஒரு மோசமான இன்பத்தை மக்கள் கியூல நின்று அடைய முயற்சிகள் பண்றாங்க. அந்த மோசமான இன்பம் என்ன பண்ணுதுன்னா மோசத்துக்கு மோசமான துன்பத்தை அது கொடுக்குது. இந்த விஷயம் துன்பத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சும் அதை இன்பம் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்போ மக்கள் முட்டாள்களா அறிவாளிகளா? நீங்களே சொல்லுங்க. கோவப்படுறதால எதுவும் நடக்கல அப்படின்னும் போது நீ கோவப்பட்டு உன்னுடைய உடம்பையும் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் இழந்து நிற்க போறியா, இல்ல கோவப்படாம கடந்து போக போறியா? எது புத்திசாலித்தனம், எது முட்டாள்தனம்? இதுதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்போ உனக்கு கோபம் ஏன் வருது? ஆசை இருக்கிற இடத்துல கோபம் வருது, பற்று இருக்கிற இடத்துல கோபம் வருது. அப்ப அந்த பற்றுல இருந்து விலகி நில்லு, உனக்கு கோபமே இல்லை. உனக்கு எந்த இடத்துலயும் கோபமே இல்லை. கடவுள் படைச்சது எல்லாம் உன்னோட படைப்புன்னு நினைச்சுக்கிட்டா அதுதான் உனக்கு பிரச்சனையே ஆகுது. எங்க அது உன்னை கை நழுவி போயிடுமோன்னு சொல்லி நீ ஒரு பெரிய வெறியில நிக்கிற. அந்த வெறி உனக்கு
ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சியை அது கொடுக்கும். நல்ல மனநிலை இருக்கிறவனுடைய மனசு நல்ல ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். மனநிலை சரியா இல்லாமல் இருக்கிறவன் செயலில் ஆற்றலை காட்டுவான், ஆனால் உண்மையில் அவன் தன்னை இழப்பான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன நான் இழக்கக்கூடாது, என்னுடைய செயல்களும் நிதானமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கும் போது என்னுடைய மனநிலை ஒரே சீராக இருக்குது. அப்போ சீராக இருக்கக்கூடிய மனநிலையில் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ப்ராப்ளங்களும் வருவது இல்லை. அப்போது 100 நாட்கள், அதாவது 100 வயசு ஆனாலும் என் மனசு எந்த விதத்தில் சேதாரமும் இல்லாமல் இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 40ஸ்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது, பிபி ரைஸ் ஆகுது, சுகர் ரைஸ் ஆகுது, கிட்னி ப்ராப்ளம் ஆகுது, அந்த நுரையீரல் எல்லாமே. அதாவது உணவுப் பொருட்களால் மட்டும் இது டேமேஜ் ஆகலை, மன அழுத்தத்தின் காரணமாகவும் இங்கே டேமேஜஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கோவப்படும் போதும் உங்கள் ரத்தங்கள் கண்ணா பின்னான்னு ப்ரெஷர் ஆகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது மோசமான பின் விளைவுகளை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, பின் விளைவுகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ கோவப்படுறது நல்லதா? சரி, கோவப்பட்ட கடவுள் ஆதரிக்கிறாரா? அப்போ உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே எப்படி இருக்குது, ஒரு கோபத்தை வெளிப்படுத்துது. அப்போ கடவுள் உனக்கு எந்த மார்க்கையும் அவர் கொடுக்கல. அப்போ ஒரு அற்புதமும் அதிசயமும் உங்க வாழ்க்கையில வரலன்னா, ஒன்று கோபத்தில் நீங்க பலகீனமா இருக்கீங்க, இல்லை கவலைகள் அப்படின்ற நோயால நீங்க பலகீனமா இருக்கீங்க. ஸோ பலகீனமா இருக்கிறதால உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. ஸோ பலம் வாய்ந்த வாழ்க்கையை பலகீனத்தினாலே நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பயும் சொல்றேனே, ஒரு அருமையான வாழ்க்கையை தான் அவர் உங்களுக்கு அமைச்சு தரார். அவர் அமைச்சு தரார். அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி தான் அவர் இந்த அன்பேசாய் குடும்பத்தில் உங்களை உள்ளேயும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அப்போ அன்பேசாய் குடும்பத்தில் இல்லாதவங்க அவரோட மேற்பார்வையில் இல்லையான்னு கேள்விகள் கேட்க வேண்டாம். என்னன்னா, இதுவும் ஒரு இடமா இருக்குது, இன்னொன்னும் ஒரு இடமா இருக்குது. உங்களுக்கு யாருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் பிரித்து கொடுக்குறாரு இங்கே. அப்போ அதனால தான் இங்கே பல விஷயங்கள், பல அற்புதங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில், விடிய காலையில் நடனம் புரிஞ்சவர் அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த சாய்ராமுக்கு ஒரு பெரிய மிராக்கிளை கொடுத்துருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அதே போல் இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவிலையும் எந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறதால நம்ம வாழ்க்கை மோசமான ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொன்னதில் ஒரு சாய்ராம் சொல்றாங்க, உண்மைன்னா இது 100% உண்மை. நாமெல்லாம் எந்த வார்த்தைகள் பேசுறோமோ அந்த வார்த்தைகள் படிதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில என்னுடைய தாத்தா, அவருக்கு வயசு 90 இருக்கும், அந்த அம்மா சொல்றாங்க 90 இருக்கும். அவர் சொல்றாரு, ஏன் பாப்பா இப்படி உன் பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்க, நீ அறிவில்லாதவன், அறிவில்லையான்னு கேட்டால் குழந்தை அறிவில்லாமலே போயிடும். அறிவே இல்லாத குழந்தைக்கு கிட்ட கூட நீ அன்பா, நீ அறிவானவன்னு பேசுனா உன்னோட வார்த்தையிலேயே அதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுக்கு நான் திருப்பி சொன்னேன், இப்படி பேசினாதான் இங்கே வேலை நடக்கும் அப்படின்னு. ஆனால் 12 மணி ஆடியோ என்னோட கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. 12 மணி ஆடியோ அவங்க கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இப்படி தான் திட்டுறாங்க. குழந்தைங்க ஏன் பிரில்லியண்டா இல்லைன்னா பெற்றோர்கள் குழந்தைய திட்டுறதால தான் அப்படின்னு எனக்கு டக்குன்னு அந்த 12 மணி ஆடியோ கேட்கும்போது புரிஞ்சுது. உடனே என்னோட தாத்தா கிட்ட சொன்னேன், தாத்தா என்னை மன்னிச்சுடு,
நீங்க சொன்னதை நான் கேட்கல, கடவுள் வந்து எனக்கு வேற ஒரு ரூபத்துல புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எங்க தாத்தா சொன்னாங்க, பெரியவங்களை மதிங்க, பெரியவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க அனுபவம் வேற, அதனால பெரியவங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு. அவங்க எங்களுடைய அப்பாக்கள், எங்களுடைய தாத்தாக்கள் எங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வரவங்க யாரும் எதுவும் பண்ணுறதில்லை அப்படின்னு. அதையும் நம்ம 12 மணி ஆடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாம் அந்த தாத்தா பார்க்கல, ஆனால் இவங்களுக்கு அதுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி என்ன, நம்ம அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். 60-70 வயசு இப்போ இருக்கிறவங்களெல்லாம் குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்கிறது இல்லை, சீரியலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அதில் தன்னையும் ஒரு கேரக்டராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதையும் அவர் இன்டைரக்டாக ஜாடமாடையாக சொல்லும்போது சொன்னாங்க, அன்பே சாய் அப்படின்றது ஒரு பெரிய பள்ளிக்கூடம், சாயப்பா உங்கள் மூலமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்களும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சாயப்பா கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம்ல, நம்மளும் ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்னு. ஏன்னா எல்லா விஷயமும் கடவுள் யார் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கார், யார் மூலமாவது. அப்போ அந்த சாய்ராம் சொன்னதை வந்து நான் கோவப்படலை. ஆமாம், சாயப்பா வந்து எனக்கு அந்த சாய்ராம் மூலமாக பாடத்தை சொல்கிறார். எனக்கு தரக்கூடிய பாடம் கடவுள்கிட்டேருந்து வருது, அதை நான் சொல்கிறேன். அந்த பாடத்தை நான் படித்தா நான் உங்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது, நீயும் சேர்ந்து படி அப்படின்னு சாயப்பா அந்த சாய்ராம் மூலமாக எனக்கு ஒரு செய்தியை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அற்புதமும் அதிசயமும் நிறைந்ததாகவே அன்பே சாய் குடும்பம் கடவுளோட ஆசீர்வாதத்தின்படி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகளும் தீரப்போகிறது. இங்கே யாருக்கு என்ன பிரச்சனைகளாக கூட இருக்கட்டுங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்களேன் கமெண்ட்டில். என்னதான் பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். என்ன ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு ஊசி எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு கூட சொல்லுங்கள். சாதாரண துணி தைக்கிற ஊசி, அது எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு கூட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், ஜஸ்ட் எல்லாமே தீர்க்கப்படும். இன்னைக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குதுன்னா இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குளத்தில் தண்ணி இருக்குது, அப்படியே எந்த அலையும் இல்லாமல் அப்படியே தெளிவாக இருக்கும். நம்மளுடைய முகத்தை கூட பார்க்கலாம், அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து போட்டால் என்ன ஆகும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரே ஒரு சின்ன கல் எடுத்து போட்டால் அது அலையாக வரும். அப்போது என்னடா இது அலையாக வருது, இன்னொரு கல்லை எடுத்து போட்டால் என்ன ஆகும், அந்த அலை இன்னும் பெருசாகும். ஐயோ என்ன இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த அலையை கட்டுப்படுத்த அந்த தண்ணியில் கை வச்சாலோ, இல்லை அந்த தண்ணியில் கல் எடுத்து போட்டாலோ, மண் எடுத்து போட்டாலோ, இல்லை ஒரு செடியை எடுத்து ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலையை எடுத்து போட்டாலோ அந்த அலை போய்கிட்டே தான் இருக்கும், அது மறையாது. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே அமைதியாக விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக விட்டுருங்க, எதையுமே கண்டுக்காதீங்க, நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பாருங்க, அந்த இடம் தெளிவாக இருக்கும், மறுபடியும் எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும். என்னங்க அதிசயம், எதேதோ செஞ்சு பார்த்தோம், அது பெருசாகிக்கிட்டே போச்சு, ஆனால் ஒன்றுமே செய்யலை, அமைதியாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வாழ்க்கையில் யாராவது கல்லை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மனசு அப்படிதான் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே அமைதியா இருந்து பாருங்க, அமைதியா இருங்க. இப்படி ஆயிடுச்சே, நிலைமை சரியாகணுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் மறுபடியும் ஒரு குழப்பத்தை கொடுக்குதுன்னா அது எந்த காரணத்தை கொண்டு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நிறுத்தி வைங்க. நிறுத்தி வைக்கப்பட்டது ஒரு நாள் மீண்டும் நம் வசப்படும். அதாவது வசப்படுன்னு 50% நான் சொல்லுவேன், வசப்படாமல் இருக்கணும் சொல்லுவேன். எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் வந்துடும், அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு வேணும்னு நினைக்க ஒரு விஷயம் நாளைக்கு எனக்கு தேவையில்லாமல் கூட போகலாம். நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்ம லைஃப்பில் நடந்திருக்குது. நேற்று ஒருத்தர் அளவுக்கு மீறி விரும்புனீங்க, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க.
அப்போ இன்னைக்கு அவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறீங்க. ஒரே ஆள் நேற்று தேவைப்பட்டாங்க, இன்னைக்கு தேவைப்படலை. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் இங்கே எல்லா விஷயமும் நடக்குது. அப்போ நேற்று இருந்த மனநிலையில் எனக்கு தேவை, இன்னைக்கு என் மனநிலையில் ஒரு மாற்றம், அப்போ எனக்கு தேவையில்லை. நேற்றும் நான் தான், இன்றும் நான் தான், நாளையும் நான் தான். ஆனால் என்னுடைய மனது வேணும்னு சொல்லுது, வேண்டாட்டே சொல்லுது. வேணும்னாலும் அதற்கு உண்டான ஒரு காரணத்தை சொல்லுது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு உண்டான ஒரு காரணத்தையும் சொல்லுது. சொல்லுதா இல்லையா? ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாருன்னா நல்ல வேளை அவன் போனது நல்லதுன்னு தோணுது. அதே போல ஐயோ பிரிஞ்சு போயிட்டாரே, அவர் போகாம இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. இப்போ எது சரின்னே நமக்கு தெரியல. ரெண்டுமே சரிதான். எது சரின்னு தெரியலன்னு சொல்றதை தாண்டி ரெண்டுமே சரிதான். இருந்தாலும் சரிதான், இல்லைன்னாலும் சரிதான். என்ன குடிமொழிக்கு போயிடுச்சு? உலகம் அழிஞ்சிடுச்சா? இல்லை உங்களுக்கு தேவையான உங்களுடைய உடல் உறுப்புகள் ஏதாவது மோசம் போயிடுச்சா? எதுவும் போகல. ஆனா விடாப்படியா ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா நடக்கும். ஜஸ்ட் லைக் தட். எஸ், நான் கடந்துட்டேன், கடந்து வந்து நீண்ட காலம் ஆகுது. அது ஒரு மெமரிஸ், அவ்வளவுதான். ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் மெமரிஸ் தான். கஷ்டத்தை கொடுத்தவனும் மெமரிஸ், வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தவனும் மெமரிஸ். ஆனா இங்க சந்தோஷத்தை கொடுத்தவனும் ஒருத்தன், அதே சந்தோஷத்தை கொடுத்தவன் தான் விஷத்தையும் கொடுத்தான்னும் போது நம்ம மனசு ஏத்துக்க மறுக்குது. ஆனா ஏத்துக்க பழகிட்டா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா ஏத்துக்க பழகலைன்னா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாம பலர் அவமானமா பேசக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவது நிச்சயம். அப்ப இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம லைஃப்ல கடவுளோட அற்புத சக்தி, கடவுள் கொடுக்கக்கூடிய பேரானந்த நிலை, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம வேற திசையில பயணங்கள் மேற்கொண்டா சந்தோஷம் கொடுத்தா பரவாயில்ல. ஆனா சந்தோஷத்தை தாண்டி துக்கத்தை தானே கொடுக்குது. 10% சந்தோஷம், ஆனா 90% துக்கம். அப்போ இதனால எனக்கு கிடைக்கக்கூடிய துக்கம் பின்னாடி இத்தனை பெர்சன்டேஜ்னா எனக்கு 10% சந்தோஷம் வேண்டாம். அதாவது இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சுட சுட ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி நான் தரேன். ஆனால் அடுத்த 10 நாளைக்கு பழைய சோறு உனக்கு கிடைக்காது. ஓகேவானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரியாணி சாப்பிடுவீங்களா இல்லை விட்டுருவீங்களா? கடவுள் சொல்கிறாரு, இதை பாருப்பா, இன்னைக்கு இரவு உனக்கு பிரியாணி கேட்குற, நான் இந்த பிரியாணியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, அன்லிமிட்டாக சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரியாணி காணாமல் போயிடும். அடுத்த 10 நாளைக்கு உனக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. அது ஓகேனா நீ பிரியாணியில் கை வை, வேண்டான்னா பிரியாணியை வேண்டான்னு சொல்லிடு. நீ உனக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண சாப்பாடு உனக்கு கிடைக்கும். எதை சூஸ் பண்ணுவோம்? அறிவாளியாக இருந்தாலும் சரி, அறிவு குறைஞ்சவனாக இருந்தாலும் சரி, எதை சூஸ் பண்ணுவோம்? இப்போ இன்னைக்கு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்றதா? ஏன்னா அடுத்த 10 நாள் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். கடவுள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பண்ணதுதான். அப்போ 10% நமக்கு சந்தோஷத்துக்காக 90% ஏன் துக்கத்தை சுமக்கணும்? அப்ப நம்ம பைத்தியக்காரனா? எஸ், நம்ம பைத்தியக்காரனா இருக்கும். இப்போ எப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐயோ உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி அடுத்த 10வது நாள் கதறதுக்கு பிரியாணியை தூக்கி எறிகிறது நல்லதா இல்லையா? பிரியாணியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும், தூக்கி எறியணும். எனக்கு 10 நாள் பழைய சோறு போதும், ஏன்னா நான் உயிர் வாழணும். அப்போ நான் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அடுத்த 10 நான் வச்சிருக்கிறது அமிர்தமே இருந்தாலும் அது எனக்கு விஷம். இதை சாப்பிட்டா அடுத்த 10 நாளைக்கு எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை. அந்த மாதிரி நினைச்சு பாருங்க உங்களுடைய அந்த இன்பத்தை. புரியுதா? இன்பத்தையும் சரி, கவலையும் சரி. அதாவது சந்தோஷத்துல கடவுளை பார்க்காம இருக்கிற கூட்டமும் இருக்குது, கவலையால கடவுளை பார்க்காத கூட்டமும் இருக்குது. சந்தோஷத்துல விழுந்து கடந்தாலும்
மூளை மங்கி போயிடுது. கவலையில் மூழ்கி கடந்தாலும் மூளை மங்கி போயிடுது. இதை கொஞ்சம் விலக்கி வச்சாதான் வர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இல்லைன்னா அத்தனையும் புஷ்ஷுன்னு போயிடும். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்வோம். ஒரு நொடியும் கடவுள் காட்டக்கூடிய இன்பத்தில் நாம் பயணங்கள் செய்வோம். ஒரு அற்புதமான அதிசயமான சக்தி நமக்குள்ள இருக்குது. அது இயங்கணும் அப்படின்னா அதை நாம் மதிக்கணும். அது மதிச்சாதான் அது இயங்கும். அதை உணர்ந்தாதான் அது இயங்கும். ஒரு ஃபேன் இருக்குது, வேர்க்குது, பயங்கர வெயில். அந்த ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் அது ஃபேன் ஓடும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. ஸ்விட்ச் போடாமல் ஃபேன் ஓடவே ஓடாது. அப்போ அந்த ஃபேனை இயக்கணும்னா அதுக்கு ஸ்விட்ச் தேவைப்படுது. அதே போல் நம்மளுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் சக்தியும் இயங்க வேண்டும் என்றால் அதை உணர்ந்தால் மட்டுமே அது இயங்க முடியும். அதை இயங்க வைக்கவும் முடியும். அதை உணராமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பித்து பிடித்தவர்கள் போல இருந்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது, ஆனால் காற்று வரலை, எனக்கு உடம்பு வேர்க்குது, தூக்கம் வரலை, கொசு கடிக்குது அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா, ஏம்மா சுவிட்ச் போட்டால் தானம்மா ஃபேன் ஓடும், ஸ்விட்ச் போடலன்னா ஃபேன் எப்படிமா ஓடும்? யாராவது ஸ்விட்ச் போட்டாங்கன்னா, ஸ்விட்ச் போட்டால் தான் என்னுடைய பிரச்சனைகள் தீருமா? எஸ். உங்களுடைய ஆழ்ந்த அறிவு என்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ, என்னைக்கு அது சிந்திக்க ஆரம்பிக்குதோ, சிந்திச்சதை செயல்படுத்த ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு இருட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்க வருவீங்க? வெளிச்சத்துக்கு வருவீர்கள். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த இருட்டிலே பயணங்கள் செய்து கொண்டே தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குங்க. அதை தேடணும். நமக்குள்ள கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் பதில் கிடைக்கும். நான் கேள்வியே கேட்க மாட்டேன்னா பதிலே இல்லை. அப்போ எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருந்தா ஃபேனும் ஓடாது, லைட்டும் எரியாது. ரைட்டா? அப்போ ஆற்றலும் சக்தியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளால் நீங்கள் பிறந்த உடனே நிரப்பப்பட்டது. அது அந்தந்த நேரத்துக்கு அது வேலை செய்யும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே அது வேலை செய்யலை. ஏன்னா மனிதனுடைய அவ்வளவு ஒரு டிப்ரெஷன், அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு பாரம் எல்லாமே சேர்ந்து அவனை தாக்குது. ஒரு கஷ்டத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அது யுகமே இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கஷ்டத்தை நாம் கடக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான், சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான துணிவு இருந்தால் போதும். அப்போ தேவையான துணிவு இருக்குதுன்னா அப்போ அந்த ஆற்றலும் சக்தியும் உள்ள இருக்குது. உங்களை ஒருத்தங்க அடிமையாக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய லாங்குவேஜிலே சொல்கிறேன். உங்களை ஒருத்தங்க அடிமையாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட சேர்ந்தவங்களும் உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. அப்போது எதையுமே துணிவு இல்லைன்னா உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. தைரியம் இல்லை, கோழைகளாகவே வாழ்ந்துட்டு போகிறோன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கோழைகளாக வாழ்ந்தால் மீண்டும் அடுத்த ஜென்மத்திலும் அதே கோழைகளாக பிறந்திடுவோம். அது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜென்மத்துக்கு தேவையான தைரியத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி தான் பொறுக்கணும். அப்போ அந்த தைரியத்தை வச்சு அந்த கோழைத்தனத்தை அழிச்சிடலாம், துணிவோடு எதிர்த்து நின்று போராடலாம். அப்போ கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா there is no use. பொருளை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பொருளுடைய பயன்பாடு இருக்கும்போது தான் சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லைன்னா சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லா வீட்லையும் ஒரு கார் வாங்கி நிறுத்தணும், ஓகே. ஆனால் கார் அந்த வீட்டர்களுக்கு ஓட்ட தெரியாது.
எதுக்கு கார் வாங்கினீங்கன்னா எல்லார் வீட்லையும் நிற்குது, என் வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்குவாங்க, ஆனால் துவைக்கவே மாட்டாங்க, கையில் துவைப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது, என் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது. யூஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணணும். யூஸ் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வேஸ்ட் ஆகிடும். அது பொருளுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம் மாதிரி. புரியுதா? அதே போல தான் நம்மளுடைய மனசுலையும் அத்தனை ஆற்றலும் அத்தனை சக்தியும் இயல்பாகவே நம்முள் இருக்கிறது. அதை பயன்படுத்தாத வரை எந்த பிரயோஜனமான விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போவதே இல்லை. எது நடக்கணுமோ அது நடக்குதுன்னு சொல்ல வேண்டாம். எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது இல்லைன்னா எப்பயும் நடக்காது, இப்பயும் நடக்காது, எங்கேயும் நடக்காது. ரைட்டா? ஸோ நிகழ்காலத்தில் இப்போவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் அறிவு, ஆற்றல், சக்தி எல்லா விஷயத்தையும் இந்த பொழுதே யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு கேட்டால் கூட என்னமோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக சட்டுன்னு போடும். அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. இதை செய்ப்பா, ஏன் செய்யலை? அவ்வளோதான் அவர் கேட்குறாரு. நீ செஞ்சா நான் உனக்கு கவனத்தோட உன் கூடவே இருப்பேன். நீ செய்யலைன்னா நீ என்னைக்கு செய்கிறியோ அன்னைக்கு வர. கடவுளுடைய உறவு நமக்கு வேணும். கடவுள் கூட உறவு எப்போ கிடைக்கும்? நீ என்னைக்கு துணிந்து கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு உன்னோட அறிவை வச்சு நீ அடியெடுத்து வைக்கிறியோ அன்னைக்கு அவர் உனக்கு துணை புரிவார். பகவத்கீதையில் கூட பாருங்களேன், போர்க்களத்துக்கு அர்ஜுனன் போனதால தான் கிருஷ்ணர் உபதேசித்தார். போர்க்களத்துக்கு போகாமல் என்ன பண்ணுறது அர்ஜுனன் அப்படின்னா கடவுள் வந்திருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த திரௌபதி துகிலுரியும் போது கைகளை சமர்ப்பணம் செய்யும் போது சரணாகதி அடையும் போது தான் கடவுள் வர்றார். அப்போ நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்பட்டாதான் நான் துணை புரிவேன். செயல்படாமலே எனக்கு துணை புரினா நான் எங்கே துணை புரிய முடியும்? எப்படி துணை புரிய முடியும்? இது கடவுளுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில்களை சொல்லணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.